எந்த ஊருன்னு சொல்லுங்கள், நான் இறங்குறேங்க. இந்த மாதம் வருவேனா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். போன மாதம் வந்தேன்ப்பா, அமாவாசை அன்னைக்கு. நாலு ரோடா? பரஞ்சேரி வழி போகிற கோயிலுக்கு போகிற வழியா? க க கருங்காலியம்மன் போகிற வழி நாலு ரோடு. வரேன், ஒரு நாளைக்கு வர்றேன். இந்த தடவை வரும்போது வரேன். நான் வந்து எங்கேன்னு கேட்குறது? முன்னாடியே இருக்குதாப்பா கடை, நாலு ரோட்லேயே? கை குடம் தூக்குறப்ப படக்குன்னுச்சு. இப்போ ஏன்னா ரொம்ப வலிக்குது. பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்குது. நாலு ரோட்டில் ஒரே பர்னிச்சர் கடை தானே இருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வந்துடுறேன் அம்மா, வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு டெம்போ பிடிச்சி அம்மாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். குடம் தூக்குறப்ப அப்படியே கை மழுக்குனுச்சு. இப்போ ஏன்னா ரொம்ப குடையிற மாதிரி இருக்குது, வலிக்குது. அதனால தான் அப்படியே இருந்து அமுத்திட்டு இருக்கிறேன். பார்க்கலாம்டா. நாளைக்கு வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா வம்பா போயிருமே. அதனால தான் இந்த கூடையை கீழே வச்சுட்டேன். அது இப்படின்கிட்டே இருந்தால் ரொம்ப வலிக்குமோ என்னமோ. இந்த வேலையும் கூட விட்டுறலாம், காலையில் வேலை செய்யணும்ல. அப்படியா? ஓகே. கூட போடலாம், போடாமல் விடலாம். முதல்ல இந்த டிஃபன் கடை போடாமல் இருக்கிறப்போ காலையில் டீ மட்டும் போட்டுட்டு இருந்தப்போ இந்த வேலையை ஆரம்பித்தேன். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறக்கா. இந்த ஒரு மாதமாக அந்த கூடையை போடுறதுக்குள்ள போட்ட கூடயே அப்படியே இருக்குது. ஏன்னா உள்ளேயே வச்சுக்கிறது, வெயிலில் வெளுத்து போயிடுமா. இந்த பந்தல் போட தான் கொஞ்சம் முன்னாடி இன்னைக்கு மாட்டினேன். டேப் கூட போடணும்டா, அதான் விசுக்குன்னு போடு. இதெல்லாம் எந்நேரம் போடுறது. டேப் கூட இருந்தால் சீக்கிரம் முடிச்சிடலாம். டேப் தீந்துருச்சு, போனால் வாங்கிட்டு வந்துட்டு டேப் கூடயே போட்டுக்கலான்னு. இதோட சரி இந்த சாதா முடிச்சு சும்மா இருக்கிறதுக்காக ஆரம்பிச்சு அது தொடவிட்டு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. கடைக்கு போவியாடா? கடையில் இருந்துட்டு பொழுதோடு வந்துடுவீங்களா? நீ அது கரண்ட் போயிட்டு எப்போ வந்துச்சு? அப்போவே வந்துருச்சா? மக வான்னு சொல்லி மருமக இல்லைன்னு துரத்தி விட்டாருன்னா வம்பா போயிடும். நம்மளே அமுத்துறது நல்லா தான் இருக்குது.